ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம ஆதார் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஆதாரில் ஒரு புதிய அப்ளிகேஷன் கொண்டு வரப்போகிறாங்க. இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஆதார் கார்டு இருக்குது. நம்மளோட முக்கியமான அடையாளமே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆதார் கார்டில் ஒரு சின்ன தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இல்லை அட்ரஸ் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய தலைவலின்ட்டு நமக்கே தெரியும். ஆதார் சென்டரில் போயிட்டு க்யூவில் நிற்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இனிமேல் இந்த கவலையே வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம ஆதார் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புது அப்ளிகேஷன் கொண்டு வர போகிறாங்களாம். ஆதார் மொபைல் அப்ளிகேஷன். இந்த புதிய ஆப் பெயர் பார்த்தீங்கன்னா ஆதார்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் ஆப் மூலமாக உங்கள் ஆதாரில் இருக்கிற நேம் கரெக்ஷன், அதாவது பெயர் திருத்தம், பிறந்த தேதி திருத்தம், அட்ரஸ் கரெக்ஷன், ஏன் உங்கள் ஃபோன் நம்பர் மாற்றத்துக்கு கூட நீங்கள் ஆதார் சென்டருக்கு போக தேவையில்லை சொல்கிறாங்க. ஆமாங்க, வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஃபோன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றலாம்னு சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், கைரேகை அப்புறம் கண் கருவி பயோமெட்ரிக் இது அப்டேட் பண்ண மட்டும்தான் நீங்கள் ஆதார் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஆதார்னு ஒரு ஆப் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆதார் ஒரு வேலட் மாதிரி செயல்படும். அதில் நம்ம ஆதார் கார்டை சேமித்து வைக்கலாம், QR கோடு காட்டலாம். ஆனால் இந்த புது ஆதார் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளே எல்லா இன்ஃபர்மேஷனும் எடிட் பண்ணிக்கலாம், திருத்தம் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. உங்கள் முகத்தை வச்சே உங்களுடைய அடையாளம் கண்டுக்கும். அதனால் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பானது, மோசடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 மாதத்தில் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இது மட்டும் வந்துட்டால் ஆதார் கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் க்யூவில் போய் ரொம்ப நாள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம். எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைலே பண்ணிக்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.